நீங்க எப்பவாவது உங்களை சுத்தி இருக்கிற இயற்கைய நல்லா கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு மரத்திலேயோ கல்புலையோ இல்ல வானத்திலேயோ ஒரு பர்ஃபெக்ட் சர்க்கிள், அதாவது ஒரு கச்சிதமான வட்டத்தை பார்த்திருக்கீங்களா? இல்லதானே? ஏன்னா இயற்கையில கச்சிதமான வட்டம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஆமா, அதுதான் இங்க இருக்கிற ஒரு பெரிய ஆச்சரியமே. நாம இன்னைக்கு அலச போற இந்த அண்டம் குறள் நீள்வட்ட இரகசியம் அப்படிங்கிற கட்டுரைய பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெளிவா புரியும். அணுவுல இருந்து அண்டம் வரைக்கும் எல்லாமே அந்த நீள்வட்ட வடிவத்தை தான், அதாவது எலிப்ஸ் வடிவத்தை தான் தேர்ந்தெடுக்குது. நம்ம கச்சிதமான வட்டம் தான் முழுமையோட அடையாளம்னு நினைக்கிறோம். ஆனா நிஜத்துல பிரபஞ்சத்துல அந்த பெர்ஃபெக்ட் சர்க்கிள் அப்படிங்கறது நிலைக்க முடியாத ஒண்ணு. ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது எலக்ட்ரான்கள் அணுக்கருவ ஒரு கச்சிதமான வட்டத்துல சுத்துதுன்னு தானே படமெல்லாம் வரைஞ்சு படிச்சிருக்கோம். அது சும்மா நம்ம புரிதலுக்காக எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு டிராயிங் தான். நவீன குவாண்டம் இயற்பியல் படி பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்கள் ஒருபோதும் அப்படி கச்சிதமான வட்டத்துல சுத்துறதே இல்ல. ஓ, அப்படியா? கண்டிப்பா. அவை எஸ் ஆர்பிட்டல், பி ஆர்பிட்டல்னு சொல்ற அந்த முட்டை வடிவ பாதைகள்ல தான் இயங்குது. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ரப்பர் பேண்டை இழுத்து பிடிச்சா எப்படி ஒரு நீள்வட்டமா மாறுமோ அப்படிதான் எலக்ட்ரான்கள் சுத்துது. ஆனா ஏன் அப்படி நடக்குது? ஈர்ப்பு விசையோ காந்த விசையோ மையத்திலிருந்து எல்லா பக்கமும் சமமா இழுக்கும் போது அது தானா ஒரு வட்டமா தானே மாறணும். ரொம்ப நியாயமான கேள்வி. இதுக்கு என்ன காரணம்னா பிரபஞ்சத்துல எந்த பொருளும் தனித்து இயங்குறது இல்ல. இப்போ ஒரு கோள் சூரியனை சுத்துதுன்னா அங்க சூரியனோட ஈர்ப்பு விசை மட்டும் இல்ல, மத்த கோள்களோட ஈர்ப்பு விசையும் அதோட சேர்ந்து ஒரு இழுப்பு கொடுக்கும். அப்ப அந்த பொருள் நகர்ற வேகமும் அது கூட சேர்ந்துக்கும், சரிதானே? எக்ஸாக்ட்லி. இந்த மாதிரி பல தரப்பட்ட விசைகளை சமாளிச்சு ரொம்ப குறைவான ஆற்றலை பயன்படுத்தி ஒரு பொருள் தொடர்ந்து சுழலணும்னா அதுக்கு நீள்வட்ட பாதை தான் பெஸ்ட். கச்சிதமான வட்டம் ரொம்ப அதிக எனர்ஜியை கேட்கும். அட, விண்வெளியில எனர்ஜியை சேமிக்க இந்த நீள்வட்டம் பயன்படுதுன்னு சொல்றீங்க. சரி, இது வெறும் உயிரற்ற கோள்களுக்கும் அணுக்களுக்கு மட்டும்தானா, இல்ல உயிரியல்லையும் இந்த எஃபிஷியன்சி வேலை செய்தா? ஆமா, உயிரியல்லையும் உறுதியா வேலை செய்து. ஒரு தாயின் கருப்பையவே எடுத்துக்கோங்களே, அது ஒரு நீள்வட்டமான பை மாதிரி ஒரு அமைப்பு. அதுக்குள்ள வளர்ற சிசு கூட தன் தலையையும் கால்களையும் சுருக்கி ஒரு முட்டை வடிவத்துலதான் வளருது. இத கேட்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இது இயற்கையோட ஒரு பேக்கேஜிங் தந்திரம் மாதிரி இருக்கு. அதாவது சின்ன இடத்துக்குள்ள ஒரு முழு உயிரையும் பாதுகாப்பா அடைச்சு வைக்கிற ஒரு சிஸ்டம். சரியா சொன்னீங்க. அந்த முட்டை வடிவம் தான் வெளியிலிருந்து வர்ற அழுத்தத்தை உடல் முழுக்க சமமா பிரிச்சு கொடுத்து ஒரு பெரிய வலிமைய உருவாக்குது. இன்னொரு நல்ல உதாரணம் சொல்றேன். பறவைகளோட முட்டைகளை யோசிச்சு பாருங்க. அது ஏன் பெர்ஃபெக்ட் உருண்டையா இல்ல? ஒருவேளை அது உருண்டையா இருந்தா லேசான காத்து அடிச்சா கூட ஈஸியா உருண்டு கூட்டிலிருந்து கீழே விழுந்து உடைஞ்சிடும். அதேதான். அதுவே நீள்வட்டமா இருக்கிறதால அது நேரா உருண்டு போகாம தன்னோட மையத்தையே சுத்தி ஒரு வட்டப்பாதையில உருண்டு பழைய இடத்துக்கே பாதுகாப்பா நிக்கும். ஒரு முட்டை தப்பிக்கணும்னா அது நீள்வட்டமா தான் இருக்கணும். வட்டம் சிதறும், ஆனா நீள்வட்டம் பாதுகாக்கும். வாவ், கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம அலசிட்டு இருக்கிற இந்த கட்டுரையில நவீன அறிவியல் சொல்ற இந்த நீள்வட்ட தியரிய நம்ம பண்டைய தத்துவங்கள் கூட ஒப்பிட்டிருக்காங்க இல்லையா? ஆமா, திருமூலரோட அண்டம் ஓரேழு அடுக்காய் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற பாட்டை பத்தி கட்டுரையாளர் சொல்லியிருக்காரு. பிரபஞ்சத்தோட அமைப்பும் மனித உடலோட அமைப்பும் ஒரே விதியில தான் பிணைக்கப்பட்டிருக்குன்னு அந்த பாட்டு சொல்லுது. அப்போ அணுவுல இருந்து அண்டம் வரைக்கும் எல்லாமே நீள்வட்டமா இருக்கிறத வச்சு பார்க்கும்போது பிரபஞ்சம் முழுவதையும் உருவாக்க ஒரே ஒரு அச்சு தான் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்களா? உண்மைதான். அததான் நம்ம தத்துவங்கள் சிவம்னு சொல்ற பிரபஞ்ச லிங்க வடிவம்னு ஒரு குறியீடா சொல்றதா இந்த கட்டுரை விளக்குது. இது ஒரு நேரடி அறிவியல் உண்மைங்கிறத விட இந்த நீள்வட்ட பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்க நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு ஆழமான மெட்டஃபர். ஆமா, அறிவியல் ரீதியா பார்த்தாலும் சரி, தத்துவ உருவகமா பார்த்தாலும் சரி, பிரபஞ்சத்தோட நிலைத்தன்மைக்கும் சுழற்சிக்கும் ஆதாரமா இருக்கிறது இந்த கச்சிதமற்ற நீள்வட்ட வடிவம் தான். கண்டிப்பா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இப்போ இத கேட்கிற நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயற்கையோட அடிப்படை வடிவமே ஒரு கச்சிதமான வட்டமா இல்லாம கொஞ்சம் வளைஞ்ச ஒரு சமநிலையற்ற முட்டை வடிவமா இருக்கும்போது மனிதர்களாகிய நாம மட்டும் ஏன் நம்ம வாழ்க்கையில எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா எந்த குறையும் இல்லாம இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம்? ரொம்ப ஆழமான கேள்வி. நம்ம வாழ்க்கையில வர சுழற்சிகளும் சில விலகல்களும் ஏற்ற இறக்கங்களும் கூட இந்த கச்சிதமற்ற ஆனா ரொம்ப வலிமையான நீள்வட்ட பாதையோட ஒரு பகுதி தானோ? உங்க வாழ்க்கை எப்பவாது கச்சிதமான வட்டத்தை விட்டு விலகிறதா நீங்க உணர்ந்தா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பிரபஞ்சமே அப்படிதான் இயங்குது.